வணக்கம். இப்பொழுது நாம் காண்பது சேலம் மாவட்டம் கஞ்சமலை தொடர்ச்சியின் கரிய பெருமாள் மலை. இதில் உச்சியில் உச்சி பிள்ளையார் கோவிலும், நடுவில் சிவன் கோவிலும், பின்புறத்தில் பெருமாள் கோவிலும் அமைந்துள்ளது. இந்த கோவிலானது 1000 வருடத்திற்கு முன்றைய லிங்கத்துடன் கூடிய கோவில். மிகவும் பழமையான கோவில். மிகவும் சிதிலமடைந்து காணப்பட்ட இக்கோவிலை திரு ரமேஷ் அண்ணன் என்று நண்பர்களால் அழைக்கப்படும் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ரமேஷ் அண்ணன் தலைமையில் கட்டிய இந்த சிறப்பு கோவில். இங்கு சித்தர்கள் பசு, பாம்பு, கழுதை, நாய், பூனை, காகம் போன்ற வடிவில் உலா வருவதாக ஒரு தகவல் உண்டு. மேலும் இக்கோவிலானது மிகவும் அமைதியாகவும் ஆரோக்கியமான காற்றுடனும் கிடைக்கிறது. நான் கூறியது இந்த லிங்கம். இந்த லிங்கமானது 1000 வருடங்களுக்கு முந்தைய சிவலிங்கம். இந்த லிங்கத்தை காப்பாற்றி இந்த லிங்கத்திற்காகவே இந்த கோவிலை கட்டியுள்ளார் திரு ரமேஷ் அண்ணன் என்று அழைக்கப்படும் அன்னார் அவர்கள். இது அம்மன். இந்த அம்மனானது வேண்டியதை கொடுக்கும் சிறப்பான ஒரு அம்மனாகும். திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் தோஷம் உள்ளவர்களுக்கு இந்த அம்மனை தரிசித்தால் தோஷம் நீங்குதல் போன்ற பல பிரச்சனைகளை இந்த அம்மன் தீர்த்து வைக்கிறார். மேலும் இங்குள்ள நந்தியானது கடன் தொல்லையில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த நந்தியை தரிசித்தால் நிச்சயம் கடன் தொல்லையில் இருந்து விடுபெறுகிறார்கள் என்பது 100% உண்மையான தகவல். நான் பல இடம் கேட்டு தெரிந்து கொண்ட தகவல் இது. கடன் தொல்லை உங்களுக்கு தீர வேண்டுமா? நிச்சயம் கரியமலை நாதர் தரிசனம் செய்து அங்குள்ள நந்தியை நீங்கள் வழிபட்டால் உங்கள் கடன் தொல்லை தீரும் என்று நம்பிக்கையுடன் கூறப்படுகிறது. இந்த கோவிலின் மேலே உள்ள சுற்றுச்சுவர்களில் அழகழகான சக்தி வாய்ந்த சுவாமி சிலைகள் செய்துள்ளன. இந்த அமைதியான சூழலில் இந்த கோவிலை ரசிக்க கண்கோடிகள் வேண்டும். மேலும் இந்த அமைதியான சூழலில் நல்ல வைப்ரேஷன் சூழலில் நீங்கள் இந்த கோவிலை தரிசிக்கலாம். நாம் இப்போது காணப்படும் இந்த சுவாமியை மற்ற கோயில்களில் ஆண்கள் சுமந்து செல்வார்கள். இந்த கோயிலில் தாங்கள் வேண்டுதல் என்று கூறி இங்கிருக்கும் ராஜாண்ணன் மற்றும் அங்குள்ள பூசாரியிடம் தெரிவித்தால் பெண்கள் இந்த சுவாமியை பிரதோஷம் அன்று சுற்றி வரலாம் தூக்கி கொண்டு. இந்த கோவில் மட்டுமே பெண்கள் சுவாமியை சுமந்து செல்லும் அதிசயம் நடந்து கொண்டுள்ளது. மணிமண்டபம். இந்த கோவிலை இந்த வழியாகத்தான் நாம் சுற்றி சாமியை தூக்கி கொண்டு பிரதோஷ காலங்களில் சுற்றி வருகிறோம். ஏராளமான பெண்கள் இந்த கோவிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இது விநாயகர் கோவில். நமக்கு பின்னால் மேலே தெரிவது பெருமாள் கோவில், நேராக இருப்பது விநாயகர் கோவில். இப்பொழுது இந்த கோவில் அமைந்திருக்கும் இடம் கீழே உள்ள இடத்திலிருந்து மலை மேல் கிட்டத்தட்ட 620 அடி உயரத்தில் உள்ளது. இந்த சிவன் கோயிலானது 620 அடி உயரத்தில் அமையப்பெற்றுள்ளது. இந்த கோவில் பார்த்தீர்கள் என்றால் இங்கே வரும் பக்தர்களும் சரி, இங்கே இருக்கும் அன்பர்களும் சரி, மிகவும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்துள்ளனர். இங்கே சுத்தம் முதலில் வரவேற்கப்படுகிறது. பிரதோஷம், சிவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை அன்று இந்த கோயிலில் ஏராளமான கூட்டங்கள் வருகின்றன. மற்ற காலங்களிலும் மக்கள் வருகிறார்கள். முன்னதாக தெரிவித்துவிட வேண்டும் கோயில் நிர்வாகத்திடம். இது முருகர் சந்நிதி. திருமணமாகாதவர்கள் இந்த முருகனிடம் வேண்டிக் கொண்டால் உடனடியாக திருமணம் நடப்பெறுகிறது என்பது ஐதீகமாக உள்ளது. பிரம்மா, சிவதுர்க்கை, சண்டிகேஸ்வரர் என
கோயிலை சுற்றி வர தாராளமான இடங்கள் நிறையவே உள்ளன. நவகிரகங்கள் அனைத்து தோஷங்களும் உள்ளவர்கள் இந்த கோயிலில் வந்து நவகிரகத்தை வழிபட வேண்டும். இந்த கோயிலில் நீங்கள் கால் வைக்க வேண்டும் என்றால் மற்ற சிவத்தலங்களை விடவும் இங்கே கால் வைக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக இந்த சிவபெருமானின் அருள் இருந்தால்தான் உங்களை இந்த கோயிலில் அனுமதிப்பார். இவர் காலபைரவர். இங்கே அஷ்டமி நாட்களில் இங்கும் காலபைரவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. தாமரை குளத்தில் வீட்டிற்கும் சிவபெருமான். நிச்சயமாக கடன் தொல்லையில் உள்ளவர்கள் இந்த கோவிலை ஒரு முறை தரிசித்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோவிலில் கால் வைத்த அடுத்த நொடியிலிருந்து உங்கள் பிரச்சனைகள் சிறிது சிறிதாக குறைவதை நீங்கள் உணர்வீர்கள். இது பிரசாதம் சமைக்கும் இடம். அங்கு அமர்ந்திருக்கும் காவி துண்டு போட்டுள்ளவர் இந்த கோயிலை தற்போது சிறப்பாக வழிநடத்தி வரும் அன்னார் ராஜா அவர்கள். அங்கே பின்னால் இருக்கும் காவி வேஷ்டி அணிந்துள்ள அனைத்து அடியார்களும் சிவபக்தர்களும் இங்கே கோயிலில் பணிபுரிபவர்கள். இது நான் தாங்க, வீடியோ எடுத்தது நான் தான், காந்திவாதி ராஜவேல். இந்த ஒரு நல்ல வீடியோவை தங்களுக்கு வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சியும் சிவ